ஃபிட்னஸ் ஸ்பெஷல் சேனல் அன்போடு இருக்கும் தொலை காலை வணக்கம். வீடியோ போட ஒரே நாள் தான் தொலை. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேப்பிடோ ஃபுட் டெலிவரி வீலாக்ஸ் பார்ட் டைம் ஜாப்பாக தான் நம்ம பார்க்க போகிறோம். சண்டே அன்றைக்கி பார்த்தீங்கன்னா மத்தியானம் 12 to 3 மணிக்குள்ள நம்ம ஃபுட் டெலிவரியில் ரேப்பிடோவில் எவ்வளோ எடுக்க முடியுதுன்றதை பார்க்க போகிறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சண்டே கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்க, அவங்களுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல, அதுக்காக தான் இந்த வீடியோ. மொத்தமாக பார்த்தீங்கன்னா இன்சென்ட் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாட்டர்டேவோ சரி சண்டேவோ சரி மத்தியானம் 12லேருந்து 3 மணி வரைக்கும் 9 ஆர்டர் முடிச்சு 9 கிலோமீட்டர் போயிருந்தோன்னா அதுக்கான இன்சென்டிவ் 200 ரூபா அப்படின்னு போட்டாங்க. நைட்டு 7லேருந்து 12 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 166 ரூபா. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா மத்தியானம் அதிகமாக நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க. இந்த 12 to 3 மணிக்குள்ளே நம்மளால் 9 ஆர்டர் முடித்து இன்சென்டிவ் எடுக்க முடியுதா அப்படின்றத இந்த வீடியோ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அடுத்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஒன்று பேசிட்டே போவோம். அதுக்கு முன்னால் பார்சல் டெலிவரி பற்றி வீடியோஸ் அதிகமாக போட்டுட்டு இருந்தீங்களே, அது என்னாச்சுன்னு நிறைய பேருக்கு யோசனை இருக்கும். இல்லை தோழர், நம்ம பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆப்பு கம்பெனி எல்லோரும் சொல்கிறாங்க ஓட்டலான்னு தான் சொல்கிறாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம சேஃப்டி முக்கியம் இல்லை. ஏன்னா ஒரே விஷயம் நல்லா தெரிஞ்சுவாங்க, பைக் டாக்ஸி பேண்டுன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது நம்ம இருந்தால் நம்ம நிறைய பேர் ஓட்டிகிட்டு தான் இருந்தோம் அப்போது. இப்போ இல்லை, அப்போ நான் முன்னாடி சொல்கிறேன். ஆனால் நம்ம ஓட்டிகிட்டு இருந்தபோது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு காம்படிட்டர் யார்? ஆட்டோ மெம்பர்ஸ். ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, அங்கங்கே கண்காணிச்சிட்டே இருந்துப்பாங்க. டப்புன்னு நம்மளை பிடிச்சி ஆர்டிஓ ஆஃபீஸ்லேயோ இல்லை போலீஸ்காரன்ட்டையும் மாட்டி விட்டுட்டு இருந்தாங்க. சரிங்களா? இப்போ நம்ம இந்த பார்சல் டெலிவரி ஆப் நம்ம ஓட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன், இது கண்காணிக்க ஆள் இல்லை, இதுக்கான காம்படிட்டர்ஸ் அவ்வளோவா இல்லை. சரிங்களா? அதனால் அங்கங்கே பிடிக்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா பிடிக்கிறாங்க. ஆனால் அது பிடிக்கிறது நியூஸ்லேயோ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமு இதனால் ட்விட்டரில் வரதில்லை. இப்போது பைக் டாக்ஸியில் ஓட்டும் போது நம்மளை பிடிச்சாங்க. அது எப்படி தெரிய வந்தது? இன்ஸ்டாகிராம்லேயோ ட்விட்டர்லேயோ ஆட்டோ மெம்பர்ஸ் இருக்காங்களா, அவங்க போட்டு விட்ருவாங்க. சரிங்களா? இந்த மாதிரி இத்தனை பேர் நீங்கள் பிடிச்சிருக்கோம், இத்தனை பார்த்து விட்டுங்க அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க. சரிங்களா? ஆனால் இதுக்கு காம்படிட்டர்ஸோ இல்லை அகேன்ஸ்டோ சம்திங் ஏதோ ஒன்று, இது யாருமே இல்லை, இது சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. இது டேரெக்டாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து ஆர்டிஓ ஆஃபீஸ்லேருந்து பிடிச்சாலோ இல்லை போலீஸ்காரங்க பிடிச்சாலோ அவங்க சொல்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. சரிங்களா? இதுக்கு யாரும் காம்படிட்டர்ஸோ இல்லை வேறு யாரோ இல்லை. அதனால தான் நம்மளுக்கு நியூஸ் தெரிய மாட்டேங்குது. மெயினாக இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? கம்பெனிக்காரங்க சொல்கிறாங்க ஓட்டலாம்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் 2 நாளுக்கு முன்னாடி அந்த கவர்மெண்ட்லேருந்து ஆர்டர் வந்ததை பார்த்தேன், அப்படியே ஷாக் ஆகிட்டேன். சரி அப்பா சாமி, ரிஸ்கெல்லாம் எதுக்கு வேணாம்ப்பா சொல்லிட்டு என்னைக்கு நம்மளுக்கு இந்த நியூஸ் வருதோ, மறுபடியும் கவர்மெண்ட்லேருந்து ஆர்டரோ இல்லை நியூஸோ ஏதோ ஒன்று நம்மளுக்கு அந்த அப்ரூவல் வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் களை கட்டி ஓட்டலான்ட்டு சைலண்ட்டாக அமைதியாக இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுட் டெலிவரி ஓட்டிகிட்டு இருக்கேன். நிறைய பேர் ரிஸ்க் எடுத்து ஓட்டிகிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஓட்டாதீங்கன்னா நான் அதை சொன்னேன், ஓட்டாதீங்கன்னு சொல்றதுக்கு எனக்கு ரைட்ஸ், எனக்கு துல்லியமாக எனக்கு எதுவுமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ரிஸ்க்காக இருக்குது, அதனால் நான் சேஃபாக நான் ஓட்டிகிட்டு இருக்கேன். அவ்வளோதான். அது பேசாமல் நான் ஃபுட் டெலிவரி ஓட்டிகிட்டு போயிடுது, அவ்வளோதான். பைக் டாக்ஸி மட்டும் ஓட்டலாம்னு சொல்கிறாங்க, அதுதான் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேது. ஓட்டலாமா ஓட்டக்கூடாதா என்னன்னே புரிய மாட்டேதுப்பா. சுற்றி அடிக்கிறாங்கப்பா எந்த பக்கம் போனாலும். சரி தோட, நம்ம இப்போ இதுக்கு போயிட்டு நான் இப்போ எங்கே போய்ட்டு பார்த்தீங்கன்னா பொர்ஷோகம் அந்த சரௌண்டிங் பெரம்பூர் பொர்ஷோகம். ஏன்னா அங்கே போனால் தான் ஆர்டர் போடுவாங்க. இங்கே ஆர்டர் போடுவாங்க தோழர், மாதவரம் தாப்பால்பட்டி கொடுங்கியூர் இந்த இடத்துல ஆர்டர் போடுவாங்க. ஆடிக்கு ஒரு வாட்டி அமாவாசைக்கு ஒரு வாட்டி போடுவாங்க. போகிறதே லேட்டு. அதை போய் எடுக்க போடணும்னு வச்சுவாங்க, அதுக்கு மேலே லேட் ஆகும். இதுதான் சொல்லவும் அவசியம். 5 ஆர்டருக்குள்ளேயே வச்சு செஞ்சுருவாங்க. இப்போ பொர்ஷாகமோ பெரம்பூரோ போனால் கொஞ்சம் கொஞ்சமாக இதாக கிடைக்க வாய்ப்பு உண்டு. சரி ரைட்டு. தோட இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டரு ரெடி ஆகிடுச்சு. நம்ம கேப்பேனில் வெயில்னால கண்ணு தெரியலை. ஆர்டர் இதான் எடுத்துகிட்டு போகிறேன். தோழர் இது 2வது ஆர்டரு உடனே ரெடி ஆகிடுச்சு. ஃபுட் ஆர்டரு பக்கத்தில் 40 ரூபா ஆர்டரு. தோழர் இங்கே பார்த்தீங்கன்னா பிக்கப்புக்கு வந்தேன், லிஃப்ட்டில் இருக்கேன்ப்பா. என்னன்னா இன்சென்டிவ் எடுக்கக்கூடாதுன்னா என்னன்னே புரியலை. எல்லாமே டஃப் ஆர்டராக வருது. ஒரு ஸ்கிப்பு பண்ணலை, கேன்சல் பண்ணலை, எல்லா ஆர்டரும் எடுக்கிறேன். பிக்கப்லாம் பார்த்தீங்கன்னா லாங் 8 நிமிஷம் பிக்கப்பு, 15 நிமிஷம் ட்ராப்பு, கீழ்பாக்கு வரைக்கும் ட்ராப்பு. டஃப்பாக இருக்குது சண்டேஸ் இன்சென்டிவ் எடுக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா பிக்கப் வந்தேன். இது 6வது ஆர்டரு. 5 ஆர்டர் முடிச்சுட்டு 6 ஆர்டரு. மணி பார்த்திங்கன்னா 2:30 கரெக்டாக 2:30 ஆக போகுது. நான் ஒரு 5 நிமிஷம் தான் ஆகுது. ஸோ எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எடுக்க முடியாது. 9 இன்சென்டிவ் எடுக்க முடியாது. அதாவது இன்சென்டிவ் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இது மாதிரி நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், இது வேலைக்கே ஆகாது. அதாவது ஸ்கிப் பண்ணி சின்ன ஆர்டர் எடுத்து நம்ம 9 ஆர்டர் முடிக்கலாம்னு நினச்சா முடியாது. ஸ்கிப் பண்ணாமல் எடுத்தாலும் லாஸ்ட் வீடியோ நான் போட்ட பார்த்தீங்கன்னா லாங்கில் தூக்கி அடிச்சிருவாங்க. வானகரத்தில் அங்கே தூக்கி அடிச்சிருவாங்க. அங்கே தூக்கி அடிச்சுட்டு 4 ஆர்டர் இல்லை 5 ஆர்டர் முடிக்க முடியும். அப்படி தான் பண்ணுவாங்க. நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பண்ணிங்கன்னா கூட ஒரு நாள் எடுக்க முடியும், ஒரு நாள் எடுக்க முடியாது. ஸ்கிப் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணி எடுத்திங்கன்னா என்றைக்குமே எடுக்க விடாமல் பண்ணி விட்ருவாங்க. இது நான் தெளிவாக தெரிஞ்சிட்ட விஷயம். ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா பிக்கப் லொக்கேஷனில் இப்போ நான் ஸ்கிப் பண்ணுறேன்னா என்ன பண்ணுறேன் அப்படி பார்த்தீங்கன்னா
பிக்கப் லொக்கேஷனில் வந்து அதாவது ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா லேட் ஆகக்கூடிய ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து லேட் ஆகிற ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து கொடுத்து விட்டுறாங்க. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸ்விக்கி எதுக்கு நம்ம ஸ்விக்கியும் ஜொமேட்டோவும் நம்ம அதிலே ஒர்க் பண்ணுறதே பெட்டர். ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக டைம் கொடுப்பாங்க. இவங்க கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா 3 மணி நேரம் 4 மணி நேரம். இந்த டைமுக்குள்ளே நம்ம முடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த 2 சிக்கல் இருக்குது. இதை தாண்டி நம்மளால் முடிக்கவே முடியாது. ரொம்ப கஷ்டம். ஒரு நாள் முடியும், ஒரு நாள் முடியாது. ரொம்ப கஷ்டம். ரெஸ்டாரண்ட்டில் லேட் ஆகுது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நீங்கள் இன்சென்டிவ் எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். 6வது ஆர்டரு, இன்னும் 3 ஆர்டர் எடுக்கணும். இதை முடிச்சுட்டு தோழர் டைம் பார்த்துக்கோங்க. மேலே டாப் லெஃப்ட்டில் பாருங்கள், மணி 3:01. ஸோ நான் எடுத்திருக்க ஆர்டர் எத்தனைன்னு பாருங்கள். 7 ஆர்டர் 263 ரூபா. சண்டே 1 இது எப்போ மார்ச் 1 சரியா. அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 263 ரூபா தான் எடுக்க முடிஞ்சது. இதுக்கு மேலே எடுக்க முடியாதுன்னு இல்லை. ஒரு நாள் முடியும், ஒரு நாள் முடியாது. நீங்கள் என்ன ட்ரை பண்ணாலும் சரி, ஸ்கிப் பண்ணி எடுத்தாலும் சரி, ஸ்கிப் பண்ணாமல் எடுத்தாலும் சரி, எது ட்ரை பண்ணாலும் கண்டிப்பாக அவங்க கொடுக்குறது மட்டும்தான் நம்மளுக்கு. இப்போ ஸ்கிப் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படி பார்த்தீங்கன்னா தோழர், ஸ்கிப் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்ஸில் வந்து லேட்டாக ஆர்டர் கொடுக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட்ஸில் தள்ளி போட்டுருவாங்க. ஸ்கிப் பண்ணாமல் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாங்கில் போட்டு விட்ருவாங்க. லைக் லாஸ்ட் வீடியோவில் நான் போட்டேன் பார்த்தீங்களா, வானகரத்தில் தூக்கி போட்டாங்க பாருங்கள், அந்த மாதிரி லாங்கில் போட்டு விட்ருவாங்க. அது கொஞ்சம் கஷ்டம்தான். அதாவது 7 ஆர்டர் வேணால் பண்ணலாம், 9 ஆர்டர் முடியாதுன்னெலாம் இல்லை. ஆனால் அது சொல்ல முடியாது. ஒரு நாள் கிடைக்கும், ஒரு நாள் கிடைக்காது. ரொம்ப டஃப்பு 9 ஆர்டர் பண்ணுறதுன்றது. என்னென்னா நம்மளுக்கு ட்ராவலிங் டைம்லாம் பிரச்சனை இல்லை, ரெஸ்டாரண்ட்டில் லேட் பண்ணுறது தான் பிரச்சனை. இப்போ ரெஸ்டாரண்ட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கும் நிறையா டெலிவரி ஆர்டர் இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல. எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிடுறாங்க. அக்செப்ட் பண்ணிட்டு ஃபுட்டு ரெடி பண்ணுறது தான் லேட் ஆகுது, மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. ஸோ மெயின் ப்ராப்ளம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் ரெடி ஆகிறது மட்டும் தான் நம்மளுக்கு ப்ராப்ளமே, மற்ற எதுவுமே கிடையாது. சில இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்விக்கி வந்து ஃபுட் ரெடின்னு வருது. ஸ்விக்கியிலே சிலது வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் ரெடின்னு வர மாட்டேங்குது. அது ஏன்னு தெரில. ஜொமேட்டோ அதே மாதிரி தான், ஃபுட் ரெடி வராது. ஸ்விக்கிலே பார்த்திங்கன்னா 1-2 வந்து வரமாட்டேங்குது, ஃபுட் ரெடின்னு வரமாட்டேங்குது. நம்ம வெயிட் பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் நான் விட்றதில்ல. சில செக்யூரிட்டிஸ் அண்ணா வந்து கொஞ்சம் இது பண்ணுவாங்கப்பா, ஆர்டர் ரெடியானால் நாங்கள் ஃபுட் ரெடி கொடுப்போம். ஃபுட் ரெடி வராதுண்ணா இந்த ஆப்பில் அப்படி சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஸோ தோழர் ஒன்று இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, பார்ட் டைமுக்கு செட் ஆகுமானா பார்ட் டைமுக்கு மட்டுமே செட் ஆகும். ஃபுல் டைம் கொஞ்சம் யோசிச்சு தான் பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் ஃபுல் டைம் பண்ணதாக தான் ரிஸ்க்குக்கு தயாராகணும். தண்ணி குடிக்க முடியாது, சாப்பிட முடியாது, எல்லாத்துக்கும் நீங்கள் தயாராகணும். ஏன்னா இப்போ தானே இன்சென்டிவ் போட ஆரம்பிச்சிருக்காங்க, போக போடுவாங்க, பார்ப்போம். அவ்வளோதான் தோழர். சண்டே நான் அப்படியே கிவ் அப் கொடுத்து வீட்டுக்கு போகிறேன். அவ்வளோதான். ஏன்னா இன்னும் ஒர்க் பண்ணி நான் எவ்வளோ எடுக்க போகிறேன், 400 ரூபா எடுக்க போகிறேன். 1000 ரூபா 1500 எடுத்துருந்தேன் போர்ட்டரில். என்றைக்கு போர்ட்டர் மறுபடியும் வரும்னு தெரில. போர்ட்டருக்காக தான் வெயிட்டிங். ஆக்சுவலாக என்னோடய மெயின் விஷயமே பார்த்திங்கன்னா போர்ட்டர், ரேப்பிடோ பார்சல்லாம் வந்து இவங்க தான் மெயின். 1000 ரூபா இந்த 260 ரூபாலாம் வந்து பார்த்திங்கன்னா காலைல 9லேருந்து 10 மணிக்கு லாகின் பண்ணுவேன். 11 12க்குலாம் எடுத்துருவேன். சரி தோழர், பார்ப்போம் தோழர். பாய்.